சக்தி டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஜனரஞ்சக அரசியல் நிகழ்ச்சியான மின்னலை நிறுத்துமாறும் அதன் தொகுப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவை விமர்சித்தும் இணையதளம் ஒன்றில் வெளியான செய்திக்கு தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து மக்கள் பேஸ்புக்கிலும் கருத்து பகிர்வுகளை முன்வைத்த வண்ணமுள்ளனர். இந்த செய்தியை இதுவரை பேஸ்புக்கில் பலரும் பரிமாறிக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பேஸ்புக்கில் மக்கள் தெரிவித்த சில கருத்து பகிர்வுகள் அடுத்து. சாலியின் சுலைமா லிபேவின் கருத்து பகிர்வில், மௌலவிமார்களே, நீங்கள் யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டாம். நாங்கள் அனைவரையும் பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். சும்மா நீங்கள் அரசியல் லாபத்துக்கு அலைய வேண்டாம். மௌலவி எனும் கண்ணியத்துடன் இருங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹைதர் அலி வெளியிட்ட கருத்து பகிர்வில், ரிஷாத் பதியுதீன் எனும் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்து கொண்டே சமூகத்தின் அழிவுக்கு இட்டு செல்வதை முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். மீள்குடியேற்ற அமைச்சர் என்ற வகையில் இவர் எத்தனை முஸ்லிம்களை மீள குடியேற்றினார்? வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட 4500 முஸ்லிம் குடும்பங்களில் குறைந்தது 450 குடும்பங்களையாவது இந்த மீள்குடியேற்ற அமைச்சரால் மீள்குடியேற்ற முடிந்ததா? முஸ்லிம்களை அடகு வைத்து பிழைக்கும் இந்த வங்குரோத்து அரசியல்வாதிக்கு பள்ளிவாசல் சம்மேளனம் வக்காலத்து வாங்குவது மிக கேவலமான செயலாகும். 250க்கும் அதிகமான பள்ளிகள் தாக்குதல்களுக்குள்ளாகும் போது இந்த பள்ளிவாசல் சம்மேளனத்தை பயன்படுத்தி ஒரு அறிக்கையாவது விட முடிந்ததா என குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிவாயல் சம்மேளனம் இதில் பொய்க்கு தலையை நுழைக்காமல் இருப்பது நல்லது என அசாதுல்லா கொழும்பு என பெயரிடப்பட்டுள்ள கருத்து பகிர்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வின் வெளியிட்ட கருத்து பகிர்வில், இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்கள் உடைக்கும் பொழுது இவர்கள் எங்கே? ஹலால் பற்றி பேசும் பொழுது இவர்கள் எங்கே? இஜாப் பற்றி பேசும் பொழுது இவர்கள் எங்கே? மாடுகள் அறுக்கக்கூடாது என்ற போது இவர்கள் எங்கே? பள்ளிவாசல் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு எவ்விதமான கண்டனம் தெரிவித்தார்கள். எப்படிப்பட்ட கடிதம் அனுப்பினார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது தனிநபருக்காக கிளம்பிட்டாங்க இந்த சம்மேளனம் என்கின்ற கருத்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முனாவர் காதர் வெளியிட்ட கருத்து பகிர்வில், பள்ளிவாசல் சம்மேளனத்தை தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. பணத்திற்காக ஜால்ரா அடிக்கிற 4 பேரை மேசையில் வச்சா அது பள்ளிவாசல் சம்மேளனமாகி விடுமா? பள்ளிவாசல் சம்மேளனம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தான் இவர்கள். தயவு செய்து இந்த கேடுகெட்ட அரசியலுக்குள் பள்ளிவாசல் சம்மேளனத்தின் பெயரை உபயோகிக்க வேண்டாம் என முகமது சில்ஹாம் வெளியிட்ட கருத்து பகிர்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரியாஸ் இசடினின் கருத்து பகிர்வில், வவுனியாவில் சம்மேளனம் ஒன்றே இல்லையாம் என்கின்ற கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. முகமது அமீனின் கருத்து பகிர்வில், பள்ளிகள் உடைக்கப்படும் பொழுது இவர்கள் உறங்கிக் கொண்டா இருந்தார்கள் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்காவிடமிருந்து எந்த ஒரு பிழையையும் நாங்கள் காணவில்லை. இதுவும் ரிஷாத் அரங்கேற்றிய நாடகமே என அப்துல் நாசரின் கருத்து பகிர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டர்ஜி தஸ்ரிக்கின் கருத்து பகிர்வில், ஓரளவு உருப்படியா ஓடிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி அது மாத்திரம்தான். அதையும் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ஓட்டு போட்டவங்க கிட்ட எவன் போய் கேள்வி கேட்கிறது? பெரியவங்களே எனும் கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுர்தீன் ரமீஸின் கருத்து பகிர்வில், அலுத்கம சம்பவத்துக்கு கூட இப்படி இல்லை. ஓகே இவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் என்கிற செய்தி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு ஏன் தேவைக்கு இல்லாத வேலை எனும் கருத்து பகிர்வை ரிஃப்கான் முகமது குறிப்பிட்டுள்ளார். ரங்கா சொல்றதை கேட்டா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆனால் உண்மை என்ன செய்ய? நம்ம சமூகத்தின் சாபக்கேடு ரிஷாத் என ஃபாசி சாசி என்பவர் வெளியிட்ட கருத்து பகிர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிர்ஃபத் நிஸ்டாரின் கருத்து பகிர்வில், முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையை சொல்வதற்கு மின்னல் மட்டுமே உள்ளது எனும் கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. முகமது ஷாஹிர் வெளியிட்ட கருத்து பகிர்வில், ரிஷாத்தும் மின்னல் நிகழ்ச்சிக்கு வந்தால் அதைத்தான் செய்ய போகிறார். நீங்கள் கட்சிக்காரர்களாக இருங்கள். தயவு செய்து பள்ளிவாசல் சம்மேளனம் என்ற பெயரை பயன்படுத்தி கேவலப்படுத்தாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அஹட் ராக்ஸ் என்பவரின் கருத்து பகிர்வில், இப்படியே போனால் முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநீதிகளை எந்த ஊடகமும் எவனும் கேட்கப் போவதில்லை. ஸ்ரீரங்கா அவர்கள் இவர்களைப் போல வக்காலத்து வாங்குவோரை பொருட்படுத்தாது மக்களுக்காக நியாயமான முறையில் செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.